guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 39th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் வந்து ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். क्वेश्चनோட டைட்டில் பாத்தீங்கன்னா binary tree right side view அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். Given the root of a binary tree, imagine yourself standing on the right side of it. Return the values of the node you can see ordered from the top to bottom அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு binary tree கொடுத்திருக்காங்க. So 1 2 3 and வந்து left side null, next வந்து 5 இருக்கு, நெக்ஸ்ட் ரைட் இதுக்கு வந்துட்டு null இருக்கு, தென் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பைனரி ட்ரீ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரைட் சைடு இருக்க மாதிரி நம்மளை வந்து அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ ரைட் சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு என்னென்ன நோட்ஸ்லாம் விசிபிளா இருக்குமோ அதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம் அவுட்புட்டா. ஸோ நான் இங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 எனக்கு தெரியும். ஸோ அதனால 1 அப்படின்றத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 தெரியும், தென் 4 தெரியும். இந்த 2ம் 5ம் ஏன் தெரியாதுன்னா இந்த 3 வந்துட்டு இந்த 2 வந்து மறைச்சிரும். ஸோ அதனால 2 வந்து நம்மளுக்கு விசிபிளா தெரியாது, பிகாஸ் 2 இஸ் பிஹைண்ட் 3. அதே மாதிரி தான் 4ம் வந்துட்டு 5 வந்து மறைச்சிரும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு விசிபிளா இருக்க நோட்ஸ் பாத்தீங்கன்னா 1 3 and 4 மட்டும்தான். ஸோ அதை மட்டும் தான் நம்ம அவுட்புட்ல வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 2 3 and 4 null அகெயின் நல், நெக்ஸ்ட் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு எது இதெல்லாம் விசிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விசிபிளா இருக்கும் அண்ட் 3 வந்துட்டு விசிபிளா இருக்கும். 2 வந்து விசிபிளா இருக்காது, ஏன்னா 3 வந்துட்டு அதை மறைச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு 4 வந்து விசிபிளா இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா 5 வந்து விசிபிளா இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 4 5 அப்படின்றத நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 லெஃப்ட் சைடு வந்து நல், ரைட் சைடு வந்து 3. ஸோ நம்மளுக்கு என்னென்ன நோட் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது விசிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 தான். ஸோ நம்ம வந்து அவுட்புட்ல 1 and 3 அப்படின்றது வந்து கொடுத்துறோம். லாஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எம்டி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து அவுட்புட்ல எம்டி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது நம்ம பேஸ் கேஸ்ல வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம எதை வச்சு சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா BFS யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். இதுக்கு இன்னொருல வந்து லெவல் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லெவலா வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணி அதுல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் வந்து பிக் பண்ணி அதை வந்து நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுக்காக ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் Q வந்து ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய Q. ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரே ஒரு நோட், அதாவது ரூட் நோட் மட்டும் எடுத்து இந்த கியூல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 1 அப்படின்றது வந்து கியூல கிடைக்கும் நம்மளுக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் அரே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால அதுக்கு ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அரே வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியூல வந்துட்டு நம்ம ரூட் நோட் ஆட் பண்ணிடுறோம் 1 அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 and 3 வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் ஆடிங் 2 and 3 நம்ம அந்த 1 வந்து பார்க்கணும். 1 தான் இந்த ரோல இருக்க கடைசி எலிமெண்ட். ஸோ அந்த 1 வந்து நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டு இதை நம்ம பாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 and 3 இருக்கு. ஸோ 2 and 3 வந்து நம்ம கியூல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 and 3 வந்து நான் கியூல ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2ஓட சைல்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு எந்த இதுவுமே கிடையாது, ரைட் சைடு 5 இருக்கு. ஸோ அதனால நம்ம 2 வந்து எப்படியும் கிடையாது, அவுட்புட்ல நம்மளுக்கு வராது. ஸோ அதனால அந்த 2 ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதோட சைல்டான 5 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் 3 வந்துட்டு இதுல லாஸ்டா இருக்கு. ஸோ 3 வந்துட்டு நான் ரிசல்ட்ல ஆட் பண்ணிட்டு தென் பாத்தீங்கன்னா அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் நோட் என்ன இருக்குன்னு பாக்குறேன். லெஃப்ட் வந்து ஒண்ணுமே கிடையாது, ரைட்ல வந்துட்டு 4 இருக்கு. ஸோ அந்த 4 வந்துட்டு இதுல ஆட் பண்ணிட்டு 3 பாப் பண்ணிட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 and 4 வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த 5 and 4ல அதே மாதிரி தான் நம்ம இதே தான் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போறோம். 5 வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எதுதான் இருக்கு அப்படின்றது பாக்குறோம். லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா 7 அப்படின்றது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கியூல ஆட் பண்ணிக்கிறோம். கியூ ஆட் பண்ணிட்டு எப்படி நம்மளுக்கு 5 அவுட்புட்ல வராது, ஏன்னா அதை தாண்டி 4 இருக்கு. ஸோ அதை நம்ம பாப் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா 4க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பாக்குறோம், ஒண்ணுமே கிடையாது. ஸோ வந்து 4 வந்து நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது வந்து லாஸ்ட்ல இருக்கு. ஸோ 4 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 மட்டும் தான் இருக்கு. 7க்கு சைல்ட் கிடையாது, நம்ம எண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அப்போதைக்கு 7ஐயுமே நம்ம ரிசல்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 3 4 7 அப்படின்ற ரிசல்ட் அவுட்புட் கிடைக்குது. ஸோ நம்ம நார்மலா நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் இங்க நான் நின்று இந்த இதெல்லாம் பார்த்தாலுமே 1 3 7 and 1 3 4 and 7 தான் நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கியூ யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். இது வந்துட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து பார்த்துடலாம். இப்ப நம்ம லீட் கோடோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 38 ப்ராப்ளம் சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75 ல இருக்கு. டூ செக் இட் அவுட். இந்த வீடியோல நம்ம பைனரி ட்ரீ ரைட் சைட் வியூக்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். சோ வாங்க அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் क्वेश्चन வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அண்ட் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சோ சால்வ் பண்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க கொடுத்துருக்கேன், அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு கமெண்ட்டும் கொடுத்துருக்கேன். சோ நீங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன்னா கலெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம கியூ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கியூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் நம்மளுடைய பேஸ் கேஸ் கொடுத்துக்கலாம். இஃப் நாட் ரூட், அதாவது ரூட்டே இல்ல ட்ரீ வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து லாஸ்டா எம்டியா ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் எம்டி அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எம்டி லிஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கியூ ஈக்குவல் டு நம்ம கியூ அப்படின்றது ஒன்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பைத்தான்ல கியூ அப்படின்றத ஈஸியா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டி கியூ நம்ம அந்த ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு
நோட் வேல்யூ மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோர்ஸ் நோட் ஃபார் பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனல் அவுட்புட் ரிட்டர்ன் பண்றதுக்காக ரிசல்ட் அப்படின்ற எம்டி அரேவும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். while queue, அதாவது இது எது வரைக்கும் ரன் ஆகும்னா until the queue is empty, queue empty ஆகுற வரைக்கும் இந்த while loop வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால while loop வந்து கொடுத்திருக்கேன். நம்ம லெவலோட சைஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ len of Q அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் நோட் இந்த கரண்ட் லெவல்ல எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்றத இந்த லெவல் சைஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். விச் நோட் இஸ் த லாஸ்ட் லெவல், எந்த நோட் வந்து லாஸ்ட் லெவல்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இந்த லெவல் சைஸ்ல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் I in range லெவல் சைஸ் வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். லூப் த்ரூ ஆல் தி நோட்ஸ் இந்த கரண்ட் லெவல். இப்ப கரண்ட் லெவல் நம்ம இது மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த 1 மட்டும் எடுத்துக்கிறோம்னா அதோட எண்ட் வரைக்கும் இது வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நோட் ஈக்குவல் டு Q dot pop left, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிடுறோம். இப்ப லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றோம்ல. சோ அதனால ரிமூவ் த ஃப்ரண்ட் நோட், அதாவது நமக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். இஃப் I ஈக்குவல் டு லெவலோட சைஸ் -1, அதாவது லாஸ்ட் நோட் வந்து ஐயா இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிசல்ட்டோட அப்பன் பண்ணிக்கிறோம். இப்ப I வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் லாஸ்ட் நோட்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதான் லெவல் சைஸ் -1 கொடுத்திருக்கேன். சோ இந்த 3 வந்து இப்ப இருக்கு அப்படின்னா இதுதான் லாஸ்ட் எலிமெண்ட். சோ அதை வந்து நம்ம ரிசல்ட்டோட அப்பன் பண்ண போறோம். சோ அதுதான் நம்ம கண்ணுக்கு விசிபிளா இருக்கும். சோ ரிசல்ட் டாட் அப்பன், அந்த நோடோட வேல்யூ வந்து நான் ரிசல்ட்டோட அப்பன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் அது லெஃப்டா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்னா, இஃப் நோட் ஹாஸ் லெஃப்ட் சைல்ட், அதுக்கு வந்து லெஃப்ட் சைல்டு இருந்துச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2க்கு வந்து லெஃப்ட் சைல்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா Qவோட அந்த வேல்யூ வந்து அப்பன் பண்றோம். ஸோ Q டாட் அப்பன் நோட் லெஃப்ட், அந்த நோட் லெஃப்டோட வேல்யூ Qவோட அப்பன் பண்ண போறோம். அதே மாதிரி ரைட் சைடுமே வந்து நம்ம அப்பன் பண்ண போறோம் Qவோட. இதுக்கு வந்து ஆர்டர் ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பண்றோம், நெக்ஸ்ட் தான் வந்து ரைட் சைட் பண்றோம். லாஸ்டா அதெல்லாம் முடிச்ச உடனே நம்ம வந்துட்டு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்ற அந்த அரே வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் எந்த ஒரு எரரும் இல்லாம கம்ப்ளீட்டா ரன் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோட் வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.